ஸோ காய்ஸ் வெல்கம் டு த ஃபைனல் லேப். ஸோ இது வரைக்கும் நீங்கள் 6 லேப் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த 6 லேபுமே கலந்தது தான் இந்த 7th லேப். ஸோ எல்லா லேப்லேயுமே நம்ம ஒரு சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் லேப் தந்துக்கலாம். கேப்சா கேட்குது. ஸோ அதுவும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த லேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் ரீட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு எதுக்குமே கிரெடிட்ஸ் வேஸ்ட் ஆகாது. ஸோ நோ கிரெடிட் கோர்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இங்கே ஓப்பன் ஜிமெயில இன்காக்னிட்டோவில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு லோட் ஆகுது. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிக்னேச்சர் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் எனக்கு லோட் ஆகுது. ஸோ லோட் ஆயிடுச்சு எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் தரேன். ஸோ இந்த ஜிமெயில் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே நம்ம செட்டிங்ஸ் போயிடலாம். ஸோ கெட் ஸ்டார்ட் அப் தந்துக்கிறேன். இங்கே சி ஆல் செட்டிங்ஸில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா சிக்னேச்சர்னு ஒரு செக்ஷன் வரும். ஸோ இங்கே சிக்னேச்சரில் நம்ம புது சிக்னேச்சர்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு ஒரு நோட் பேட் தந்திருப்பேன். ஸோ அது ட்ரைவ் லிங்க்கில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே உங்கள் நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டாஸ்க்குமே அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ட்ரைவில் இருக்க எல்லா இதுவுமே நீங்கள் காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சிட்டிங்கன்னா லைன் பை லைனாக எடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ ஃபஸ்ட் என்னோட நோட் பேடில் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் புது சிக்னேச்சரை க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே க்ரியேட் நியூ தரேன். ஸோ இங்கே சிக்னேச்சர் நேமுக்கு இந்த குவிக் ஜிசிபி லேப் இதை தந்துக்கிறேன். க்ரியேட் தரேன். க்ரியேட் தந்தேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே காப்பி பண்ணுறக்கு இதுதான் கண்டென்ட். ஸோ இதை பேஸ்ட் பண்ணிட்டு க்ரியேட் நியூ தரேன். ஸோ சிக்னேச்சர் நேம் நமக்கு ஸோ கேன்சல். ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி சிக்னேச்சர் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே நோ சிக்னேச்சர், இங்கேயும் நோ சிக்னேச்சர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு குவிக் ஜிசிபியில் தென் சேவ் சேஞ்சஸ். ஸோ நமக்கு இது முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம போய் நம்ம இங்கே ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கேலண்டர் நம்ம போகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்காக்னிட்டோலேயே உங்கள் நோட் பேடை ஓப்பன் பண்ணி இங்கே நான் ஒரு லிங்க் தந்திருப்பேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு தென் என்டர். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் கூகுள் கேலண்டர் தான். அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் லிங்க் கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே என்ன டாஸ்க் தந்திருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு ட்ரிபிள் ஓ ஓரியன்டேஷன்னு நம்ம ஒரு கேலண்டரை உருவாக்கணும். ஸோ இது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே நான் கிரியேட் தரேன். ஸோ ஓகே நான் இங்கே கிரியேட் தரேன். ஸோ அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் சாரி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஈவெண்ட் தந்துக்கலாம். ஸோ ஈவெண்ட்டோட நேம் ட்ரிபிள் ஓ ஓரியன்டேஷன். ஸோ இங்கே காட்டிட்டு தந்துட்டு ஆட் நியூ இன். ஸோ ஆட் நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் மீட்டிங். ஸோ இது வந்துட்டு நம்ம டைம் செட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு சொன்னதுனால 1 2 3 9 வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு நம்ம வந்துட்டு எவ்ரி வீக் டே மண்டே டு ஃப்ரைடேங்கிறதையும் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் கொடுத்துக்கிறேன். சேவ் அண்ட் டிக்ளைன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணி முடிச்சுட்டு இங்கே நான் என்னோட ப்ராக்ரஸை செக் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராக்ரஸை நான் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ப்ராக்ரஸ் என்னன்னா நம்ம ட்ரைவ் ஓப்பன் பண்ணணும். ஸோ ட்ரைவுக்கு நம்ம இதை கிளிக் பண்ணி இங்கே ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் முடிக்க நீங்கள் அங்கே செக் மை ப்ராக்ரஸ் கொடுக்கோங்க. ஸோ அது ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே நம்ம ட்ரைவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்துட்டு கிரியேட் அ நியூ ஃபோல்டர். ஸோ இந்த நியூ ஃபோல்டரை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த நியூ ஃபோல்டருக்கு கொடுத்துட்டு ஸோ என்ன நேம்னா அதுக்கு நான் நோட் பேட்லேயே தந்திருப்பேன். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படிங்கிறத நான் தந்திருப்பேன்.
ஸோ அப்படிங்கிறத நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இம்பார்ட்டன்ட் டேட்டான ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நம்ம ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கேலண்டர்ஸில் நம்ம ஈவெண்ட்டை ஷேர் பண்ணணும், அதாவது 2 பேருக்கு. ஸோ அவங்களோட இமெயில் ஐடி இங்கே இருக்குது, அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஆடிட் தரேன், கேலண்டர் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே எடிட். ஸோ நம்ம ஒரு புது ஈவெண்ட் தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீக்லி ஸ்டேட்டஸ் மீட்டிங்கை நம்ம அரேஞ்ச் பண்ணோம். ஸோ ஒரு ஈவெண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு வீக்லி ஸ்டேட்டஸ் செக். ஸோ இதுக்கு பேர் வச்சிட்றேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு நான் போட்டுக்கிறேன். இங்கே வந்துட்டு ஸோ இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, கொலாபரேஷன். ஸோ நம்ம இங்கே நம்ம ஒரு என்ன டேட்ஸ் வேணாலும் தந்துக்கலாம், ஒரு 2 டேஸ் நான் தந்துக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே ஆட் கெஸ்ட்டில் நம்ம 2 இமெயில்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கொலிக் 1 அவனை காப்பி பண்ணிக்கிறேன், இதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொலிக் 2 தரேன், இதையும் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆடிங் ஆகுது. ஸோ இதையும் நான் கிளிக் கொடுத்துட்டு சேவ் தந்துக்கிறேன். ஸோ நான் சேவ் தரேன், தென் சென்ட். ஸோ நம்ம இங்கே சேவிங் ஆயிடுச்சு, இப்போ ஈவெண்ட் சேவ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஷெடியூல் பண்ணியாச்சு as per the meeting. ஸோ எனக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ்னால அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா நம்ம இங்கே போயிட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ காட் இட். நம்ம டேட்ஸை வந்துட்டு நம்ம டஸ் நாட் ரிப்பீட்டுக்கு பதிலாக each weekly from Monday to Friday, then save, then send. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை எனக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட்ஷீட் வந்துட்டு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம இந்த சைட் ஒரு ஸோ நம்ம ட்ரைவே போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நியூ எக்ஸல் ஷீட். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டுக்கு என்ன நேம் வைக்கணும்னா இங்கே இருக்கும், ப்ராஜெக்ட் டாஸ்க் ஷீட். ஸோ நம்ம இங்கே தரணும். எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு, பார்க்கலாம். ஸோ எனக்கு லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் டாஸ்க் ஷீட்டுன்னு வச்சுட்டேன். ஸோ இங்கே 4 காலம்ஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணோம். ஸோ இதை நான் ஒட்டுக்கா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஓனருங்கிறது எனக்கு இங்கே வரணும். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு இங்கே கண்ட்ரோல் வி கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டு சேவ் ஆகுது, சேவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே போய் என்னோட ப்ராக்ரஸை செக் பண்ணுறேன். எனக்கு சேவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நம்ம இன்னொரு டாஸ்க் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே ஷேர் கொடுத்துட்டு நம்ம 2 கொலீக்ஸ்க்கு வந்துட்டு நான் அந்த இதை ஷேர் பண்ணணும். ஸோ இங்கே ஆட் பீப்புள் ஆர் கெஸ்ட்னு கேட்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு இங்கே தந்திருக்க கொலீக் 1ஓட இமெயில் அட்ரஸ், தென் கொலீக் 2ஓட இமெயில் அட்ரஸ்.
ட்ரெஸ். ஸோ இவங்க 2 பேத்துக்கு சென்ட் பண்ணிடலாம். சென்ட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கடைசி இது. ஸோ கிரியேட் அன் ஆப் ஷீட். ஸோ இந்த டாஸ்க் வந்துட்டு ஒரு புது பேஜ் போய்க்கலாம். ஸோ இங்கே கடைசியாக ஒரு லிங்க் தந்திருப்பேன். இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் இட் ஹியர், தென் என்டர். ஸோ இங்கே சைன்இன் கேட்கும், சைன்இன் கொடுத்துக்கலாம். ஸோ லாகின் டீட்டெயில்ஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கூகுள் தான். கூகுளில் நம்ம இங்கே ஸ்டூடெண்ட் ஐடி எடுத்துக்கலாம். இங்கே யூஸ் அனதர் அக்கௌண்ட். ஸோ இங்கே இருக்க நான் யூசர் ஐடி, அதாவது நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தான் கொடுத்து லாகின் பண்ணுறேன். தரேன். ஸோ இப்போ நம்ம ஒரு புது ஆப் ஷீட்டை கிரியேட் பண்ணோம். ஸோ கிரியேட் பண்ணோம்னா நமக்கு இந்த டாஸ்க் இதோட ஓவர். எக்ஸ் கிரியேட் ஆப். ஸோ blank ஆப் தரேன். ஸோ அந்த blank ஆப்புக்கு நேம் இந்த குவிக் ஜிசிபி லேப். கிரியேட் ஆப் தரேன். ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இங்கே கிரியேட் ஆகுது. ஸோ இந்த ஒன்ஸ் லோட் ஆகி முடிஞ்சதுனாலே போதும். ஸோ இங்கே சிங்கிங் என்ன. ஸோ நமக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு செக் மை ப்ராக்ரஸ். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம எல்லா ப்ராசஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதோட நமக்கு 100 out of 100 கிடச்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாம் கொடுத்துடலாம். ஸோ இது நம்மளோட 7th ஸ்கில் பேட்ச் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.